அங்க கன்னட அமைப்புகள்லாம் போராடுது, இங்க யாராவது கருத்துக்கு ஆதரவு அண்ணன் கமலுக்கு சொல்றாங்களா பத்தியில? ஏன்னா தமிழன் தமிழனா இல்ல, சாதி மத உணர்ச்சிகள் மேலோங்கி நிக்கிறதுனால தமிழன்கிற இன உணர்ச்சி செத்து போச்சு, மான உணர்ச்சியும் செத்து போச்சு. ஐயா ஸ்டாலின் முதலமைச்சர் தானே, பெரிய தலைவர் தானே, அவர் தொகுதியில அவர் நிக்கிற இடத்துல வாக்குக்கு காசு கொடுக்காம வெல்லுவாரா? எதிர்கட்சியா இருக்கும்போது இந்தி தெரியாது போடா, ஆளுங்கட்சியா இருக்கும்போது இந்திக்காரனே வாடா. சமத்துவபுரத்துல கட்டி கொடுத்திருக்க வீட்டுல நீங்க ஒரு தடவை படுத்து வாங்கப்பா, வீடா கோழி கூடா? எந்த பெருமையும் வந்து திராவிடருக்கு போயிரும். இதையும் சொல்லுங்க, டாஸ்மார்க் நாங்க தான் திறந்து வச்சு பல லட்சக்கணக்கான பெண்களின் தாலியை நாங்க தான் அறுத்தோம் அப்படின்னு சொல்லுங்க. நீங்க அந்த தவறை மறைக்க போராடுறீங்க, நாங்க தவறு நடந்துருச்சு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்ல வர்றோம் தானே. எந்த அரசு ஒத்துக்கிறது ஆமா தப்பு நடந்துருச்சு? அண்ணா பல்கலை மாணவர்களோட அந்த எஃப்ஐஆர் காப்பி வெளியே வந்ததுங்கிறதுக்காக தான் தமிழக காவல்துறை விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு அமைச்சு 154 நாள்லயே வந்து குற்றப்பத்திரிகையெல்லாம் ரெடி பண்ணி இப்போ ஃபைல் வந்துருச்சு. இப்போ இது வந்து நாங்க தான் இது பண்ணோம், திமுக ஆட்சி தான் இது பண்ணுச்சு, திமுக ஆட்சி தான் பெண்களுக்கு அது ஒன்னும் அப்படிதான் எடுத்துக்கிறோம், ஒன்னொன்னே அப்படிதான் எடுத்துக்கிறோம், எல்லாத்தையும் தங்களுக்கான இதாக தான் எடுத்துக்கிறோம். இப்ப பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தீர்ப்பு இவங்க ஆட்சியில வந்தோடனே எங்க ஆட்சியில தான் வருதுன்னு அப்படித்தான் எடுத்துக்கிறது இவங்க. நீங்க கேளுங்களேன், இந்த பக்கத்து வீட்டு மாடு பசு மாடு கண்ணு போட்டிருக்குன்னு நாங்க தான் காரணம்பாங்க. இதுக்கு பழக்கம் திராவிட கட்சிகளின் ஆட்சி முறையே இதுதான். எது ஒன்று எங்களால தான் நடந்தது, எங்களால நடந்ததுங்கிறது. ஒரு சாதி கலவரம் சொல்லுங்களேன், அடிச்சுக்கிட்டா தமிழர்கள் வெட்டிக்கிறாங்கம்பாங்க. அப்ப ஏன் திராவிட வர மாட்டேங்குது? எந்த பெருமையும் வந்து திராவிடருக்கு போயிரும். சட்டசபையிலே வந்து தமிழ்நாட்டை தமிழர்களை இழிவுபடுத்தி விட்டாங்க, அந்த நேரத்துல திராவிடர்களை இழிவுபடுத்தினதா வர்றதில்ல. இதையும் சொல்லுங்க, டாஸ்மார்க் நாங்க தான் திறந்து வச்சு பல லட்சக்கணக்கான பெண்களின் தாலியை நாங்க தான் அறுத்தோம் அப்படின்னு சொல்லுங்க. தக்லை படத்துல வந்து அதோட விளம்பர வந்து கமல்ஹாசன் வந்து கன்னட அமைப்புகள்லாம் அங்க வந்து மிகப்பெரிய போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. கமலோட திரைப்படத்தை நாங்க வந்து இந்த திரையிட மாட்டோம், அவர் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி சொல்றாங்க. இவர் தெளிவா சொல்லிட்டாப்ல, நான் அன்பின் மீதான உணர்ச்சி பொங்கல் தான் அப்படி பேசுறேன், அது வரலாற்று அறிஞர்கள் எனக்கு சொல்லி கொடுத்ததும் அதெல்லாம் நான் பேசுறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா கன்னட அமைப்புகள் இப்படி சொல்றாங்களா? இதுல வந்து திமுக அரசு மௌனமா இருக்கு சார். அவருக்கு எம்பி பதவியும் கொடுத்துருக்காங்க, அப்ப இதுக்கு ஆதரவா தெரிவிச்சு எதுவுமே பண்ணாம அமைதியா இருக்காங்க. அவங்க அமைதியா தான் இருப்பாங்க, அவங்க தானே அந்த அரசை நிறுவுறதுக்கு போய் வாக்கேட்டாங்க. ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு சொல்ற அந்த அரசை நிறுவத்தான் இவங்க போய் வாக்கேட்டாங்க. அதான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் போய் ஒரு கட்சி தலைவரா போல தமிழ்நாட்டு முதல்வரா இருந்துட்டு தானே போய் கேட்டாரு. அப்புறம் எப்படி பேசுவாரு? ஒரு வரலாற்று பூர்வமா பேசுவோம். நீங்க எங்களுடைய தோற்றுவா, எங்களுடைய இனத்தினுடைய தொடக்கம் எதுன்னா நாங்க பேசுறோம். கன்னட இனத்தினுடைய தொடக்கம், அந்த மொழியினுடைய தொடக்கம் எது, தோற்றுவாய் எதுன்னு அவங்க அந்த மொழியில் ஆய்வறிஞர் கூட பேசிட்டோம். ஓஹோ, எல்லாருக்கும் தெரியும். இந்த தமிழ்தாய் வாழ்த்து இருக்குது இல்ல, தமிழ்தாய் வாழ்த்துல ஆரியம் போல் வழக்கொழிந்துங்கிற சொல்ல எடுத்தது யாரு? கன்னடமும் கடிதலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தில் உதித்ததுன்னு இருக்குல்ல, அந்த வார்த்தைகளை தூக்குனது யாரு? அந்த வரிகளை எல்லாம் எடுத்தது யாரு? இது ஐயா கருணாநிதி தான். ஏன் எடுத்தாரு? ஆரியம் போல் வழக்கொழிந்து, அந்த மொழி போல சிதைந்து அழியாம உன் சீரிழமை திறமையந்து அப்படின்னு வர்ற வார்த்தைகளை அதை ஏன் எடுத்தாரு? பிராமணர்கள் கோச்சுக்குவாங்க, ஓட்டு போட மாட்டாங்க. இல்லைங்களா? கன்னடமும் கழிதலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும், இது அங்க நீங்க கொண்டாடுற தலைவரே கன்னடர் பெரியார், இங்க தெலுங்கு, அது உங்க தாய்மொழி. இதெல்லாம் வந்து அங்க அந்த இடத்துல தமிழிலிருந்து பிறந்ததுன்னு சொல்றாப்ல மனோன்மணியும் பிரிதினர் சுந்தரனர். உடனே அதை வந்து எடுக்கிறீங்க நீங்க. ஏன் தூக்குனீங்க? இதையெல்லாம் எடுத்துவிட்டு என்ன தமிழ் தாய் வாழ்த்து இருக்கு? திராவிட நல் திருநாடுன்னு வந்துருச்சு. அந்த திராவிடா அப்படிங்கிறதுக்கு அதை தமிழ் தாய் வாழ்த்த ஆகி வச்சிருக்கிறீங்க. இப்ப இது எதுக்கு எடுத்தீங்க? இப்போ எடுத்த பெருந்தகையாரு நம்ம ஐயா தான். யாரும் மறுக்க முடியாது. எந்த வரலாற்று ஆய்வறிஞனும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளனும் மொழியியல் ஆய்வறிஞனும் அதை மறுக்க முடியாது. அவர்களுக்கு அவங்களுக்கு அந்த தமிழ் மொழியிலிருந்து எங்க மொழி வந்ததுன்னு சொல்லிக்கிறதுல அவங்க ஒரு சிறுமை அடைகிறாங்க. அங்க கன்னட அமைப்புகள்லாம் போராடுது, இங்க யாராவது கருத்துக்கு ஆதரவு அண்ணன் கமலுக்கு சொல்றாங்களா பத்தியில? ஏன்னா தமிழனா இல்ல,
தமிழன் சாதி மதமா பிளந்து பிரிஞ்சு நின்றதுனால, சாதி மத உணர்ச்சிகள் மேலோங்கி நிக்கிறதுனால தமிழன்கிற இன உணர்ச்சி செத்து போச்சு, மான உணர்ச்சியும் செத்து போச்சு. யார் சொல்றது? உலகின் முதன் மொழி தமிழ். நான் சொல்லி உலகில் மொழியில் ஆய்வறிஞர் எல்லாம் சொல்றேன். உலகில் முதலாக மனிதன் பேசிய மொழி தமிழ்னு அமெரிக்க மொழியல் ஆய்வறிஞர் அலெக்ஸ் குலியர் இன்னும் இருக்காப்ல, இறந்துடல, இன்னும் இருக்காரு. மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறது. உலகின் தொன்மையான மொழி தமிழ் அப்படின்னு. சென்னையில குடிசை இருந்த விவகாரத்துல தாவேகா நிர்வாகி தாக்கப்பட்டது நீங்க கண்டனம் தெரிவிச்சீங்க. ஆனா அதே அரசு காவல்துறை சார்ந்த சொல்றாங்க அவங்களோட கட்சியில பேர் வாங்குறதுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து தாக்குதல் அவங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. நேற்று ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. இன்னைக்கு அதே அமைச்சர் சேகர் பாபு அவங்க அந்த மாதிரி வந்து தாக்கப்பட்ட நிறுவனம் நடந்திருந்தால் அவங்க மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு கருத்தை பதிவு. இதை பாக்குறீங்க? பொய் சொல்லி விளையாடுறதுக்கு என்ன நாங்க பொழுதுபோக்காது. நீங்க விபத்துங்கிறீங்க. விபத்துனா பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவக்கூடாதா? ஒரு சாலையில ஒரு விபத்து தான் விட்டு போவீல. இதுல என்ன பேர் வாங்குறது? சரி, அந்த உதவியை நீங்க செஞ்சு ஏன் பேர் வாங்கல? தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிள்ளைகள் போய் உதவி செஞ்சு பேர் வாங்குறதுக்கு உதவி செஞ்சாங்க. அதையே நீங்க உங்க கட்சி உறுப்பினர்களோ அல்லது தொண்டர்களோ போய் அந்த உதவியை செஞ்சு நீங்க பேர் வாங்கியிருக்கலாமே. உங்களை யார் வேணாம்னா? அவங்க சொல்ற கருத்து அடி வாங்கி, அதாவது அவங்க கட்சியோட, அதாவது அவங்களோட தலைமை அவங்க வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு கருத்துக்காக அவங்க அடி வாங்கினதாகவே சொல்றாங்க. ஒரு கருத்து கால கொடுமைன்னு தான் நினைச்சுக்கணும். இது என்ன விளையாட்டுக்கு நாங்க சும்மா இருக்கும்போது எங்களை அடிச்சாங்கன்னு போய் சொல்லி வாங்குற அளவுக்கு என்ன இருக்குது? இல்ல தம்பி விஜய் வந்து அது தீர விசாரிக்காம ஒரு அறிக்கையை கொடுத்து கண்டிப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க அந்த தவறை மறைக்க போராடுறீங்க. நாங்க தவறு நடந்துருச்சு, நடவடிக்கை எடுங்கன்னு சொல்ல வர்றோம். இதானது எந்த அரசு ஒத்துக்கிறது? ஆமா, தப்பு நடந்துருச்சுன்ட்டு. 26 பொறுத்தவரை வந்து திமுகவுடைய எதிர்கட்சிகள்லாம் ஒற்றுமையா இல்ல, அதனால வந்து ஒற்றுமை பலம் இல்லாதனால திமுகவே திருப்பி வந்துடும் சொல்லி தொழில்நுட்பம் சொல்றாரு. ஒரு அறிக்கை அது கிடையாது. நீங்க எல்லா மற்ற கட்சிகள்லாம் ஒன்னா நின்னா திமுகவை வீழ்த்த முடியும்னு நினைக்கிறாங்க. அதுல இல்ல, ஒன்னா நின்று தான் வீழ்த்தணும்னு நான் நினைக்கிறேன். நான் தனியா ஒன்னா நின்று திமுகவை வீழ்த்தணும்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் நீங்க வீழ்த்த முடியாத பெரிய கோட்டையோ ஒரு இதோ எல்லாம் ஒன்றும் கிடையாது. அது திருப்பி நான் சொல்ல பாருங்க, ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் சொல்றாங்க, உலகத்தில் வெல்ல முடியாத படை என்ற ஒன்று இருந்ததாக வரலாற்றில் செய்தி இல்லடான். இது எம்மாத்துறது? எதிர்கட்சி தலைமையா கூட வர முடியாத அளவுக்கு கட்சி தோத்து இருக்குல்ல. பல இடங்கள்ல கட்டுத்தொகை இழந்தது இருக்குல்ல அந்த கட்சிக்கு. அப்புறம் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? வீழ்த்த முடியாதுன்னு ஒண்ணு இல்ல. உயர்ந்த நோக்கம், உயர்ந்த தத்துவம், கடுமையான உழைப்பு, கோட்பாடு இருந்தா வீழ்த்தலாம். திமுக இதெல்லாம் எங்க அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு, நீங்க சொல்றீங்களே. ஓட்டுக்கு காசு கொடுக்காம வெல்லுமா? ஐயா ஸ்டாலின் முதலமைச்சர் தானே, பெரிய தலைவர் தானே. அவர் தொகுதியில அவர் நிக்கிற இடத்துல வாக்குக்கு காசு கொடுக்காம வெல்லுவாரா? பதில் இருக்கா உங்ககிட்ட? பதில் இருக்கா? கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குல்ல, கம்யூனிஸ்ட் கட்சிக்கே காசு இவங்க தானே கொடுக்க சொல்றாங்க. என்ன நீங்க பெரிய ஆட்சி, ஒரு நேர்மை, பெரிய கூட்டணி, வலிமைன்னு உங்க விரும்பி கொடுக்குறாங்களா? வாக்குக்கு விலை இருக்கு. 500 ரூபாய்க்கு போட மறுக்கிறாங்க அப்படின்னா 1000க்கும் தயங்குறாங்கன்னா 2000. இங்க என்னன்னு நீங்க நல்லா விளங்கணும். ஒரு அதிகாரி தவறா இருக்காருன்னா நீக்கிட்டு நேர்மையான அதிகாரியே போடலாம். புரிது நிறைய. ஒரு அமைச்சர் தப்பா இருக்காருன்னா அவரை பதவி வச்சுட்டு வேற நல்ல அமைச்சரை போடலாம். ஆனா இங்க எல்லாமே தப்பா இருக்கு. ஒரு கிணறுல நச்சு நீர் இருந்ததுன்னா, விஷ நீரா இருந்ததுன்னா, அது கெட்டு போச்சுன்னா அதை இறச்சி ஊத்திட்டு வேற தண்ணியை ஊற விடலாம். ஒரு ஏரி விஷமாயிருச்சு, நஞ்சாயிருச்சுன்னா அந்த ஏரி தண்ணீர்லாம் வெளியேற்றிட்டு வேற தண்ணீரை நிரப்பலாம் அல்லது சரி பண்ணலாம். கடல் நஞ்சாயிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? மக்கள் பெருங்கடலை நஞ்சாக்கியவர்கள், விஷமாக்கியவர்கள் இந்த ஆட்சியாளர். நான் கெட்டவன், நான் ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்தவன். என்னை கேள்வி கேட்கிற அருகதையோ தகுதியோ நேர்மையோ முன்னாடி இருக்கிற என் மக்களுக்கு இருக்கக்கூடாது. அப்ப என்ன செய்யறது? நான் அடிச்ச கொள்ளையில அவனுக்கு கொஞ்சம் பங்கு கொடுத்துடணும். அந்த பங்கு தான் வாக்குக்கு 1000, வாக்குக்கு 500, உனக்கு மிக்சி, உனக்கு கிரைண்டரு, உனக்கு குடும்ப தலைவிக்கு 1000, உன் படிக்க போற பெண்ணுக்கு புதுமை பெண்ணுன்னு 1000, அது தமிழ் மகன் ஒரு 1000. என்னது இது? என்னது இது? இதெல்லாம் என்ன ஸ்கீம்? இதெல்லாம் திட்டம். இதெல்லாம் வளர்ச்சியில வருது. இதெல்லாம் வளர்ச்சியா? 10 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சுட்டு யாரு கேட்டது உனக்கு 1000 ரூபாய்? என் தங்கச்சி கேட்டுச்சா பள்ளிக்கூடத்து படிக்க போறேன்னு? கல்வியை தரப்படுத்தி இலவசமா கொடு. இலவச பேருந்து யாரு கேட்டா?
மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் கேட்டானா? என் பிள்ளை கேட்டானா? கல்வியின் தரத்தை உயர்த்தி கல்வியை அறிவை வளர்க்கிற கல்வி இலவசமா கொடு. பஸ் கட்டணம் நான் கொடுத்து எடுத்துக்கிறேன். அங்க 10 லட்சம் ரூபாய்க்கு சீட்டு, இங்க 100 வந்து 50 ரூபா, 10 ரூபாய், 20 ரூபா பயணச்சீட்டு இலவசம்ங்கிறது. இதெல்லாம் வளர்ச்சி, இதெல்லாம் ஆட்சி முறையா? கேவலமா இருக்கு ஒண்ணு. இதுல எங்களுக்கு வந்து திமுக தான் ஜெயிக்கும். ஜெயிச்சு என்ன ஆகும்? இதை விட கொடுமையா வரும். கள்ளச்சாராயம் குடிச்சா 10 லட்சம் கொடுத்தோம் போன ஆட்சியில. இந்த ஆட்சியில 20. அதான் 20 லட்சம். வேற என்ன மாறுதல் வந்துடும்? திமுக வந்தா என்ன வந்துடும்? இந்த குடும்ப தலைவிக்கு 1000 வேணா கூட ஒரு 500 சேர்த்து கொடுப்பாங்க. 1500. வேற ஏதாவது மாறுதல் வருமா? மலையை குவாரின்னு வெட்டுறதை நிறுத்துவானா? உலகத்துல மண்ணள்ளி ஆத்து மணலை விற்கிறத நிறுத்துவாங்களா? டாஸ்மார்க்க மூடுவாங்களா? என்ன மாறுதல் வந்துடும்? லஞ்சம் வாங்குறது இந்த சொல்றாருல, எந்த ஒரு வேலையா இருந்தாலும் காசு. அப்புறம் இது கவர்மெண்டா கமிஷன் வண்டியா? கவர்மெண்டா கமிஷன் கிடையாது. சொல்லுங்க, என்ன மாறுதல் வந்துடும்? 5 ஆண்டுகளை தமிழகம் கண்ட வளர்ச்சியை சொல்லுங்க. எங்க 60 ஆண்டுகளா மாறி மாறி ஆண்டு இன்னும் இலவச அரிசி போட்டாதான் வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் வளர்க்க முடியும். ஏழ்மை வரும் நிலையில என் இனக்கூட்டம் நிக்குது. நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க, இதை வளர்ச்சின்னு பேசிட்டு இருக்கிறீங்க. சமத்துவபுரத்துல கட்டி கொடுத்துருக்க வீட்டுல நீங்க ஒரு தடவை படுத்து இருந்துச்சு வாங்க பாப்போம். அது வீடா கோழி கூடா? ஒரு கட்சினா அந்த கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி தான் அந்த ஆட்சி காலங்களில் செய்த இந்த சேவைகளை, நலத்திட்டங்களை அது சொல்ல வேண்டியதே இல்லை. இப்ப எங்க தாத்தா காமராஜ்கிட்ட போய் நம்ம செய்த சாதனைகளாம் எடுத்து படம் எடுத்து ஒரு இது மாதிரி எடுத்து போட்டு காட்டலாம் மக்களுக்கு. என்ன சாதனை பண்ணியிருக்கோம்? ரோடு போட்டிருக்கோம், அப்புறம் பள்ளிக்கூடம் கட்டியிருக்கோம், அப்புறம் அணைகள்லாம் கட்டியிருக்கோம் அப்படின்னு. அதுக்கு என்ன கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ரோடு போட்டிருக்கோம், அதுலதான் ஜனம் நடக்குதுல்ல, அப்ப தெரியுமில்ல. பள்ளிக்கூடம் பிள்ளையவே படிக்குதுல்ல, அதெல்லாம் தெரியுமில்ல. அணை கட்டிருக்கேன், அதுதான் விவசாயி பயன்படுத்துறாள், அவனுக்கு தான் தெரியுமில்ல. இதை படமா அவர் எடுத்து காட்ட போறியா? சரி, எம்பிட்டு செலவாகும்? 2 லட்சம் ஆகும். அட சனியம் பிடிச்சுன்னு எந்திரிச்சு போகுதுக்கு இன்னும் 10 பள்ளிக்கூடம் கட்டி பிள்ளைகளை படிக்க வச்சிருவேன்னு போனாள். அவர் செயல் அரசியல், சேவை அரசியல் இருந்தாரு. இது வெறும் செய்தி அரசியல். 1000 ரூபாய் குடும்ப தலைவிக்கு செப்டம்பர் மாசம் கொடுக்க போறத ஜனவரி 1ல இருந்து விளம்பரம் பண்ண ஆட்சி இது. குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் செப்டம்பர் மாசத்தில் கொடுக்க போகிறோம் அப்படின்னு எல்லா தொலைக்காட்சியிலையும் எல்லா இடங்கள்லையும் பதாகை வச்சு விளம்பரம் செய்த கட்சி ஆட்சி இது. இங்க எங்க சேவை அரசியல், செயல் அரசியல் எங்க இருக்கு? வெறும் செய்தி அரசியல். இந்த நாட்டுல மக்கள் அரசியல் எங்க இருக்கு? கட்சி அரசியல், தேர்தல் அரசியல். தேர்தல்ல எதை பண்ணா ஜெயிக்கலாம், எந்த சாதிக்காரனை நிறுத்தினா ஜெயிக்கலாம், வாக்குக்கு எவ்வளவு காசு கொடுத்தா ஜெயிக்கலாம். இதே தானே. எதிர்கட்சியா இருக்கும்போது இந்தி தெரியாது போடா, ஆளுங்கட்சியா இருக்கும்போது இந்திக்காரனே வாடா. எதிர்கட்சியா இருக்கும்போது கருப்பு கொடை, ஐயா மோடி வரும்போது கருப்பு பலூன், ஆளுங்கட்சியா இருக்கும்போது வெள்ளை கொடை. இது என்ன இன்னைக்கு நேத்தா பாக்குறோம் இந்த நாடகத்தை? சின்ன பிள்ளையில இருந்து பாக்குறோம். ஒரே நாடகம், ஒரே நடிப்பு, ஒரே வசனம். வேற மகிழ்ச்சி. நன்றி.